காகம் காக்கை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். காகத்தினுடைய குஞ்சு முட்டையிட்டு தான் அது குஞ்சு பொரிக்கிறது. இந்த காகையின் சிறப்பு பற்றி சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது என்னவென்றால், காகங்கள் சிறந்த ஒரு அறிவாளி. எப்படி என்றால், அது பெண்ணுக்காக முட்டையிடுவதற்காக அந்த ஆண் காகம் மரங்களை, அதிலிருந்து இலைகளை, சின்ன சின்ன குச்சிகளை, எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்தில் அதை வைக்கிறது. அது ஒரு மாதமாக முன்கூட்டியே தீர்மானித்து அது அந்த குச்சிகளை அடுக்குகிறது. புற்களை, காய்ந்து போன புற்களை வைக்கிறது. அங்கிருந்து தான் அந்த பெண் காகம் முட்டையிடுகிறது. அதற்கு முட்டையிட்ட பிறகு அதனுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொண்டாந்து தருகிறது. எங்கேயோ புழுவோ பூச்சியோ ஏதோ கொண்டாந்து அது வாயில் வைக்கிறது. தாய்ப்பாசம், மிக மிக தாய்ப்பாசம். அந்த வகையில் எல்லா பறவையினங்களும் மிகச்சிறந்த பறவையினங்கள். ஒரு வானூர்தி வேகமாக போகிறது, அருகாமையில் போகிறது. எனவே இந்த காகம் அதனுடைய அறிவு வியக்க வைக்கும் அளவில் இருக்கிறது. காகங்கள், அதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. காகங்களை சிறந்த அறிவு உடைய ஒரு பறவை. கருமை நிறம், வெள்ளை நிறத்திலும் காகங்கள் இருக்கிறது. கடற்காகங்கள் என்பார்கள். எனவே இந்த காகங்கள் சிறந்த அறிவாளி, நுட்பம் உடையது. சரியான குச்சிகளை அதை பொறுக்கி அதனுடைய அலகில் வைத்து கொண்டு வந்து, கீழே விழுந்தால் கூட அதை திரும்பி திரும்பி எடுத்து வந்து அதை வைத்து கூடு கட்டுகிறது. எவனோ ஒருவன் அதை கலைக்கிறான். நம்முடைய அறிவாளிகள் இப்படி செய்கிறார்கள். ஆனால் அது என்றுமே அது தோற்பதில்லை. கூடு கட்டி அந்த குஞ்சு வரும் வரை அதை கண்காணிக்கிறது. அருகே வந்தால் விரட்டுகிறது, கொத்த வருகிறது. இதெல்லாம் கண்கூடாக அனுபவம் மூலமாக அறிந்து கொண்ட விஷயங்கள்தான். எனவே காகங்கள் அறிவாளியான ஒரு காகம், ஒரு பறவை. அதை எதை கொடுத்தாலும் சர்வோபட்சினி என்று சொல்வார்கள். எதை கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் அதற்கு அந்த அசைவம் அதிகமாக பிடிக்கும். இதையெல்லாம் அறிந்து கொண்ட விஷயங்கள் தான். எனவே நண்பர்களே, காகங்களை நீங்கள் எளிதாக எடை போடாதீர்கள். அதை உற்று நோக்குங்கள். ஒரு காகம் ஒரு பையனுடன் பந்து வைத்து விளையாடுகிறது. அது வைரலாக வீடியோவில் பகிரப்பட்டது. அதையெல்லாம் காணுங்கள், அதை பார்த்து ரசியுங்கள், சந்தோஷம் கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அமைதியும் சாந்தமும் உண்டாகும். எனவே காகங்களை, அவைகளை நீங்கள் கேவலமாக நினைக்காதீர்கள். அதற்கும் உயிர் உண்டு, அதற்கும் உணர்வு உண்டு, அதற்கும் பசி உண்டு, அதற்கும் உறவு உண்டு, நட்பு உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதோ இருக்கிறாரே, இவர்தான் எல்லாவற்றையும் செய்பவர். அவர்தான் பேசும், கூப்பிட்டால் வரும். கா 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 என்றால் அருகில் வரும். பார்க்கும், ஆனால் ரொம்ப புத்திசாலி என்று மறந்து விடாதீர்கள்.